ஹாய் எவ்ரிவன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ்க்கான ஆன்சர் கீ அஃபிஷியலாக ரிலீஸ் ஆகிருக்கு. எப்பா ஒரு ஆன்சர் கீ எனக்கு கிடைக்கிறதுக்கு பெரும்பாடாக இருக்குது. நமக்குன்னு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இல்லை, ஒன்றும் இல்லை, நீங்கள் தான் எல்லாமே. ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, நீங்கள் தான் என் சப்போர்ட்டு. ஒரு பையன் அனுப்பிச்சு தான் எனக்கு இப்போ தெரியுது ஆன்சர் கீ வந்துருச்சுன்னு தெரியும், ஆன்சர் கீ கைக்கு கிடைக்கல, என்ன பண்ணுறது? சரி விடுங்க, ஆன்சர் கீழே ஏதோ கிரேஸ் மார்க் இருக்கான்னு பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு இல்லை, மேக்ஸில் பார்த்துருவோம் ஒரு வாட்டி. நீங்கள் எழுதியிருக்கிறதுக்கெல்லாம் மார்க் எப்படி ஸ்டெப் மார்க் போட்டிருக்கான்னு பார்ப்போம். தமிழ் மீடியமே அது பிரச்சனை இல்லை, மேக்ஸ் தானே. 1 மார்க்கில் ஏதாவது கிரேஸ் மார்க் இல்லை அப்படின்னா கிரேஸ் மார்க் இருக்கான்னு பார்த்தா இல்லை. டைப் ஏ டைப் பி கொஸ்டின் பேப்பரோட ஆன்சர் 1 மார்க்கை செக் பண்ணிக்கோங்க. நான் பிடிஎஃப் உங்களுக்கு தரேன், சரியா? மற்றவங்க மாதிரி தராமலாம் போயிட மாட்டேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபஸ்ட் ஆன்சர் எவ்வளோ கேவலமான ஆன்சர் பாருங்கள். PQ = QRன்னு போட்டால் 1 மார்க்கு, கொலினியர்னு போட்டால் 1 மார்க்கு. அடுத்தது ப்ராபபிலிட்டியில் ஒரு சம்மு கேட்டாங்க இல்லையா, ப்ளஸ் பண்ணி போட்டால் 1 மார்க்கு, சாத்தியமானவை அப்படிங்கிற ட்ரூ அப்படிங்கிற மாதிரி எழுதுனா 1 மார்க், டிஃப்ரென்சியேஷன் பண்ணால் 2 மார்க்கு. செம ஈஸி. அதுக்கப்புறம் என்னோட மதிப்பு கண்டுபிடிக்கிறதுக்கும் என்னோட இதுக்கும் 2 மார்க்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஏக்கு பார்த்திங்கன்னா ஏக்கு 2 மார்க். இந்த ஏவோட ஆன்சருக்கு ஒவ்வொரு சரியான நிறைக்கும் ஒரு மதிப்பெண், சரிங்களா? ஸோ ஒவ்வொரு ரோக்கும் ஒரு மதிப்பெண் அப்படிங்கிறாங்க, அதுதான். ஸோ அடுத்து இந்த ஆன்சரும் மேட்ரிக்ஸ் தான் கேட்டிருந்தாங்க, ரொம்ப ஈஸி. ஸோ 3x இந்த ஸ்டெப் இருந்தால் 1 மார்க்கு, 0 லாஸ்ட்டில் வந்தால் 1 மார்க். அடுத்து இது பாருங்கள், x = 1 2 3 4 வந்தால் 1 மார்க், இதுக்கு 1 மார்க். ஈஸியாக தான் இருக்குது. 28வது கேள்வி ஆன்சருக்கு 2 மார்க். அடுத்து இதுக்கு HKக்கு 1 மார்க்கு, ஆன்சர் எடுத்துறதுக்கு 1 மார்க்கு. அடுத்து அந்த ஃபேக்டோரியல் சம் பாருங்கள் என்ன இருக்குன்னு. 3% 3 ஃபேக்டோரியலுக்கு இது, 4 ஃபேக்டோரியலுக்கு இது. ஸோ இந்த மாதிரி 1ஆம் இலக்கு 0 அப்படின்னு போட்டிருக்குது. ஸோ இது எழுதியிருந்தால் 1 மார்க்காம், ஃபேக்டோரியல் எடுத்திருந்தா. அப்போ நீங்கள் ஏதோ ஃபேக்டோரியல் பண்ணியிருப்பீங்கள்ல, 1ஆம் இலக்கு 0 அப்படிங்கிறத எழுதுனா 1 மார்க்காம், சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு 3 மார்க்கில் பார்த்தீங்கன்னா இது ஈஸி ரேஞ்சு, இதுக்கு 1 மார்க்கு, ஆன்சருக்கு 2 மார்க்கு. அடுத்து இதுவுமே ஈஸி தான், 1 மார்க்கு, இதுக்கு 2 மார்க்கு. சைன் சம்முக்கு இது 2 மார்க்கு, ப்ரூஃபுக்கு 1 மார்க். அப்போ LHS RHS எழுதுனா 1 மார்க் தந்துடுவாங்க போல், சரிங்களா? அதே மாதிரி எண்ணு கண்டுபிடிக்கிறதுக்கு 1 மார்க்கு, இதுக்கு 2 மார்க்கு. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு 1 மார்க்கு, இதுக்கு 1 மார்க்கு, 2 மார்க்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொலினியர் கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஏபியின் சாய்வு பிசியின் சாய்வு கண்டுபிடிச்சி கொலினியர்னு சொல்கிறக்கு 1 மார்க். ஸோ மாற்று முறையிலும் போடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வேறு மெத்தட்லையும் போட்டுக்கலாங்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வெக்டர் அல்ஜிப்ரா இந்த ஃபார்மில் இருந்தால் 1 மார்க்கு. அதுக்கப்புறம் லாம்டா எடுத்துறதுன்னு அவங்களே கொடுத்துட்டாங்கப்பா, இந்த ஃபார்மில் மட்டும் சும்மா எழுதி விட்டால் போதும், செம்மே கேவலமாக இருக்குது. அதுக்கப்புறம் இன்டகிரேஷன் பண்ணால் பாருங்கள், ஒன்றுமே இல்லை. இன்டகிரேஷன் sin 8 sin 2x இன்டகிரேஷன் பண்ண ஆன்சர். ஸோ ஓகேவா, இதுக்கு 2 மார்க்காம் பாருங்கள். அதுக்கப்புறம் ப்ராபபிலிட்டி இதுவுமே ஈஸி தான், 3 மார்க்கு. அதுக்கப்புறம் cos inverse of cos 2x இதுக்குமே நம்மளுடைய வேறு வடிவல் dv/dxக்கு 2 ஆன்சர் வந்திருக்கு. வேறு வடிவில் dv/dx கொடுத்தாலும் கரெக்டு தான் சொல்லிட்டாங்க, நம்ம போட்டு காமிச்சு தான் நினைக்கிறேன் இந்த சம்மு, சரிங்களா? அடுத்தது பார்ஷியல் ஃப்ராக்ஷனை பொறுத்த வரைக்கும் மெத்தடு வேறு. ஸோ இது மெத்தட் கண்டுபிடிக்கிறதுக்கு 1 மார்க்கு, இதுக்கு 1 மார்க்கு, ஏபி கண்டுபிடிக்கிற 2 மார்க்கு, ஆன்சருக்கு 1 மார்க். அல்லதில் அந்த நார்மல் ஃபார்ம் அது, இதுக்கு 1 மார்க், இதுக்கு 1 மார்க்கு, இதுக்கு 1 மார்க்கு, இதுக்கு 2 மார்க்கு. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த சம்மு. ஸோ இதுக்கு ஒரு 3 மார்க்கு, அதை கண்டுபிடிக்கிறதுக்கு இதுக்கு ஒரு 2 மார்க். அல்லதுன்னு போட்டு டிஃப்ரென்ஷியல் இதை கொண்டு வந்திங்கன்னா 1 மார்க்கு, இதுக்கு 2 மார்க்கு, லாஸ்ட்டில் 2 மார்க் ப்ரூஃபுக்கு. ஸோ ஆல்ரெடி இந்த டிஃப்ரென்ஷியல் அட்டன் பண்ணாலே இப்போ 2 மார்க் கிடச்சிட மாட்டிருக்கு LHS RHSக்கு. இது மாற்று முறையில் எழுதுனா ஆல்டர்னேட் மெத்தட் இருந்தால் போட்டுடலாம், இந்த லிமிட் ஆஃப் sin θ1 அந்த சம்மு. ஸோ இது புக்கில் இருக்கிற மாதிரி நம்ம போட்டிருக்கலாம். ப்ராபபிலிட்டியில் அந்த ஃபேக்ட்ரி சம்முக்கு இதுக்கு சேர்த்து 2 மார்க்கு, இதுக்கு 2 மார்க்கு, ஆன்சருக்கு 1 மார்க். அடுத்து இந்த சம்முக்கு பாருங்கள், இதுக்கு 1 மார்க்கு, இது கொண்டு வரதுக்கு 1 மார்க்கு, இது எழுதுறதுக்கு 1 மார்க்கு, ஆன்சருக்கு 2 மார்க். அப்பா உங்களுக்கு கோல் தான், சும்மா அட்டன் பண்ணி LHS RHS எழுதுனாலே 1 மார்க்கோ 2 மார்க்கோ போட்டுருவாங்க. கேசமும் அதே மாதிரி தான், சரிங்களா? ஸோ அதே மாதிரி tan 60 இது இவ்வளோ ஈஸியான சம்மா அது, ஓகே. அல்லது இன்டெக்ரல் இதுக்கு 2 மார்க், இதுக்கு 3 மார்க். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், வெண்டைகிராம் தோராய வரைபடம் வெண்டைகிராம் வரைஞ்சா 2 மார்க்கு. அதுக்கப்புறம் ஆன்சர் எடுத்து எழுதுறதுக்கு 2 மார்க்கு, ஆன்சருக்கு 1 மார்க். மாற்று முறையில் விடை, அதாவது ஏதாவது மெத்தடில் போடலாம்.
அதுக்கப்புறம் தோராய வரைபடம், அதாவது மீடியன் கேட்டிருந்தால 1 மார்க்கு, இதெல்லாம் எழுதுறதுக்கு 1 மார்க்கு, OG1க்கு 1 மார்க்கு, OG2க்கு OG1 OG2 OG3க்கு 1 மார்க் நினைக்கிறேன். அப்புறம் அந்த ப்ரூஃப் எழுதுறதுக்கு 1 மார்க். வரைபடம் வரையாமல் இருப்பேன் முழு மதிப்பெண் வழங்கலாம், அதாவது படம் இல்லைனாலும் ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்களாமா. அடுத்தது மேத்தமேட்டிக்கல், நல்லா கேட்டுக்கோ. P(1) ட்ரூ அப்படின்னு எழுதுனா 1 மார்க்கு. நான் அதான் சொன்னேன், அட்டன் பண்ணுங்கடா. P(k) எழுதுனா 1 மார்க்கு, P(k+1) 2 மார்க்கு, முடிவு எழுதுனா 1 மார்க்கு. ஸோ ஓரளவுக்கு கண்டுபிடிச்சாலே போதும், 3 மார்க் கொடுத்துருவாங்க. லாஸ்ட் நம்ம சம் அலிட்டர் மெத்தட்லையும் போடலாம். இந்த மெத்தட் பாருங்கள், டேரக்ட் மெத்தட். இது 2 மார்க்கு, இது 1 மார்க்கு, இது 2 மார்க்கு. ஸோ இந்த தடவை மேக்ஸில் யாருமே ஃபெயில் ஆக மாட்டாங்க. ஏன்னா காரணம் என்னன்னா, ப்ரூஃப் எழுதுறதுக்கே 2 மார்க்குன்னு கொடுத்துட்டாங்கன்னா எப்படி பார்த்தாலும் நீங்கள் ஆன்சர் சும்மா LHS RHS எழுதுனா 1 மார்க் தந்துடுவாங்க. ஸோ அதுதான் மீனிங். ஸோ அப்போ ஜாலி தான். ப்ரூஃப் சம்மெல்லாம் எழுதியிருப்பீங்க, ஏதாவது ஒன்று பண்ணி பாஸ் பண்ணி விட்ருவாங்க. எல்லாமே சம்மும் அட்டன் பண்ணியிருந்தால் போதும். சரி, தேங்க்யூ. எதுக்கும் கிரேஸ் மார்க் இல்லைப்பா. சரிங்களா? தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். கெமிஸ்ட்ரிக்கு இருக்கான்னு பார்க்கலாம். தேங்க்யூ.